நீங்க ட்ரேடரா, நீங்க ட்ரேட் பண்றீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு மெஜிக் இண்டிகேட்டர் இருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தானே நீங்க ட்ரேட் பண்றதுக்கு. நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மெஜிக் இண்டிகேட்டர் தான் பார்க்க போறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ். இப்ப மார்க்கெட்ல இருக்க எல்லா க்ரௌடும் என்ன மாதிரி திங்க் பண்றாங்க அப்படின்னு நம்ம இந்த இண்டிகேட்டர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொன்னேன் இது ஒரு மெஜிக் இண்டிகேட்டர் அப்படின்னு. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல எடுக்கிற எமோஷனல் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ண இது ரொம்ப ரொம்ப உதவும். வெல்கம் பேக் டு கோயின் ட்ரேட் அகாடமி. நீங்க கிரிப்டோ பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. இதை ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்னா என்ன, இது எப்படி மார்க்கெட்ல வேலை செய்யுது, இப்போ மார்க்கெட்ல இருக்க நிலைமை என்ன, நீங்க ஒரு ட்ரேடர்னா இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முத இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான். அப்படியே படிப்படியா தான் இது கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளேயும் வருது. இது மார்க்கெட்ல இருக்க க்ரௌட், சரியா, பையர் செல்லர், இவங்களோட க்ரௌட், இந்த க்ரௌட எமோஷனலா நம்ம இன்னைக்கு வெளிப்படுத்தும். சரியா, அவங்களோட எமோஷனலா நம்ம இந்த இடத்துல பாத்துக்கலாம். இதுல பாருங்க ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்கு, மீட்டர் ஒன்று இருக்கு. இப்ப 40 காட்டுது. சரியா, இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 0ல இருந்து இருக்கும். 0, 10, 20, 30, 40 அந்த மாதிரியே இது வரைக்கும் 100 வரைக்கும் இருக்கும். இதுல ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. சரியா, இப்ப நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் இந்த இடத்துல போட்டு விடுறேன். 0ல இருந்து 24 வரைக்கும் இருந்தா நம்ம சொல்லுவோம் எக்ஸ்ட்ரீம் ஃபியர், அப்படின்னா எல்லாம் அதிகமான பயத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா, 25ல இருந்து 49க்குள்ள இருந்தா எல்லாம் பயத்துல இருக்காங்க. அது 50னா நியூட்ரல், அவங்க அதிகமான ஆசையிலையும் இல்ல அதிகமான பயத்திலையும் இல்ல. சரியா, அப்ப 51ல இருந்து 74 வரைக்கும் இருந்தா அவங்க ஆசையில இருக்காங்க. 74க்கு அப்புறம் அவங்க வந்தா பேராசையா இருக்காங்க. இதான் இதுல வெளிப்படுத்தப்படுறது. இப்ப இங்க நீங்கள பாருங்க, நான் சொன்னேன் இந்த இடத்துல அவங்க 0ல இருந்து 24 வரைக்கும் இருந்தா எக்ஸ்ட்ரீமா ஃபியர்ல இருக்காங்க, அதிகமா பயப்படுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சரியா, இதை நீங்க ஒரு ப்ரோடைப்பா எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இன்னைக்கு நிலவரப்படி மார்க்கெட்ல இது 40ங்கிற வேல்யூல இருக்கு. 40ன்னு சொல்றது அதிகமான பயத்திலையும் இல்ல நியூட்ரலாவும் இல்ல, இதுக்கு இடைப்பட்டது தான். மார்க்கெட் பயத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா, இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு குறிக்குது. சரியா, மார்க்கெட் செல்லிங்ல இருக்கலாம். ரைட், நம்ம பாப்போம் இப்ப இதுக்கு முன்னுக்கு பாஸ்ட்ல இது மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. சரியா, அதுக்கு நமக்கு கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு வெப்சைட் வரும், alternative.me அப்படின்ட்டு. இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. ரைட், இதுல போனீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட் நடந்தது அவ்வளவு விஷயங்களும் இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கு. நம்ம இதுல பாத்துக்கலாம் டேட் பை. சரியா, இப்ப பாருங்க பிட்காயின் இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் ஒன்று எடுத்துருக்கு. இப்ப சரியா இந்த இடத்துல இருந்து நம்ம ரெட் கலர்ல மார்க் பண்ணிப்போம். சரியா, இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அதிகமா மார்க்கெட் எல்லாம் ஆசைப்பட்டு வாங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்து கரெக்ஷன் எடுக்க போகுது அப்படின்ட்டு ப்ரோ டிப்னு சொல்லி. அது விஷயம் இதான், இந்த இங்க எல்லாம் அதிகமா வாங்கியிருக்காங்க, இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்திருக்கு. இப்ப பார்ப்போம், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. நம்ம இதை ஒரு கிரீன் கலர்ல போட்டுக்கலாம். இப்ப இந்த ரெண்டு சினாரியும் அங்க எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இங்க டேட் எப்ப 2021 நவம்பர். நம்ம பார்ப்போம் 2021 நவம்பர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 2021 நவம்பர். இது இந்த இண்டெக்ஸ் வந்து 77 இருந்திருக்கு. சரியா, 77ன்னு சொல்றது இந்த லெவல் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் கிரீட். 77ன்னு சொல்றது கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் கிரீட். அப்ப அதிகமா எல்லாம் பேராசைப்பட்டு வாங்குறப்ப என்ன நடக்கும், மார்க்கெட் இந்த இடத்துல எல்லாம் அதிகமா பேராசைப்பட்டு வாங்குறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்ஷன் நடக்கும். அந்த கரெக்ஷன் வந்திருக்கா, கண்டிப்பா வந்திருக்கு. இது இந்த இடத்துல ஒரு ஆல் டைம் ஐஎம் பிட்காயின் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துச்சு, டம்ப் ஆகுச்சு. திரும்ப இங்கே பாருங்க, இந்த இடத்துல இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16,000. இப்ப டேட் எத்தனை, 2022 நவம்பர்.
ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ரைட். இப்போ நீங்க இந்த இடத்துல பாருங்க, தெரியும் உங்களுக்கு 2022 நவம்பர். சரியா, நவம்பர்ல இது இண்டெக்ஸ் எவ்வளவு காட்டுது? 20ன்னு சொல்றது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஃபியர் அப்படின்னா எல்லாம் பயத்துல செல் பண்றாங்க. பயத்துல எல்லாம் செல் பண்றப்ப இந்த இடத்துல தான் யார் வருமா அப்படின்னா பிக் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க, ஸ்மார்ட் மணி வச்சிருக்கவங்களாம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அவங்க பை பண்ண பிறகுதான் இந்த மார்க்கெட் இங்க இருந்து மேல போகுது. இப்ப புரியுதா இது எப்படி இதோட ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு? விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இண்டெக்ஸ் எவ்வளவு இருந்துச்சு? கிட்டத்தட்ட 77. இப்ப பாப்போம், இந்த இடத்துல இண்டெக்ஸ் எவ்வளவு இருந்துச்சு? 77 இருந்துச்சு. அப்படித்தானே? இங்க எவ்வளவு இருந்துச்சு? 22 மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியா, அப்ப இந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்ட்ரீமா பை பண்றப்ப, ஆசைப்பட்டு பை பண்றப்ப இங்க இருந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் எடுத்து செல் ஆகுச்சு. இப்ப இந்த இடத்துல எல்லாம் பயத்துல செல் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குது? மார்க்கெட் இங்க இருந்து மேல மூவ் ஆகுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பிட்காயினை இந்த இடத்துல 20,000 வர்றப்ப, $17,000 வர்றப்ப வித்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வேல்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. இந்த சோன்ல தான் மார்க்கெட் அக்குமுலேட் ஆகும். சரியா, இந்த ஒரு ஃபியர் சோன்ல தான் மார்க்கெட் அக்குமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து மேல போயிருக்கு. இதுக்கு தான் கருத்து ஒன்று இருக்கு. அதாவது வாரன் பஃபட் சொல்றது, மற்றவங்க எல்லாம் பயப்பட போது நீங்க ஆசையா இருங்க. சரியா, மற்றவங்க எல்லாம் ஆசையா இருக்கப்ப நீங்க பயந்துருங்க. அப்படின்னா நினைக்கிற எல்லாம் ஆசையா தானே இருக்காங்க என்ன வாங்குறதுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல நீங்க பயந்துகிட்டு செல் பண்ணிடணும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் பயந்துகிட்டு செல் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல நீங்க ஆசைப்பட்டு பை பண்ணணும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி வச்சிருக்கவங்க, இந்த டைமண்ட் பிக் பிளேயர்ஸ், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு எதிராக தான் ட்ரேட் பண்ணுவாங்க. சரியா, இப்ப நீங்க எல்லாம் வாங்குறப்ப அவங்க செல் பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாம் செல் பண்றப்ப அவங்க வாங்கி இந்த இடத்துல வித்து ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. இங்கே ஸ்மார்ட் மணி வச்சிருக்கவங்களாம் எப்படின்னா மார்க்கெட்டுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்ப இந்த இடத்துல எல்லாம் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணிடுவாங்க. சரியா, எல்லாம் வாங்குறப்ப இப்ப மத்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மத்தவங்க எல்லாம் இங்க செல் பண்றாங்க அப்படின்னா, இங்க செல் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல தான் பை பண்ணுவாங்க. பை பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ், சரியா, இது ட்ரேடிங் சிக்னல் அல்ல. இப்ப நீங்க பை பண்ணுங்க, நீங்க செல் பண்ணுங்கன்னு இதை வச்சு சொல்ல முடியாது. சரியா, இது ஒரு டூல். நம்ம இந்த டூலை ட்ரேடர்ஸான நம்ம சரியில்லை யூஸ் பண்ணா நம்ம இதை வச்சு மார்க்கெட் டிரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கு இன்னும் இதோட அக்யூரசியை கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த இடத்துல இண்டிகேட்டர் செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம இண்டிகேட்டர் எட் பண்ணி பார்ப்போம். RSI எட் பண்ணி பார்ப்போம். முதலா நம்ம இப்ப இதோட இண்டிகேட்டரை யூஸ் பண்றது மூலம் இதோட இன்னும் அக்யூரசியை கொஞ்சம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல RSI எட் பண்ணி வச்சிருக்கோம். RSI பாக்குறப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஓவர் பை சோன்ல இருக்கு. ஓவர பை ஆகினா நடக்கும், எல்லாம் செல் பண்ணிடுவாங்க, மார்க்கெட் கீழே வந்துருக்கு. சரியா, அதே மாதிரி இந்த இடத்த பாருங்க, ஓவர் சோல்ட் சோன், அதிகமா எல்லாம் வித்துட்டாங்க. சரியா, விக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்? விக்கிறப்ப விலை குறையும். விலை குறைஞ்சா மார்க்கெட் இங்க இருந்து மேல போகும், மேல மூவ் ஆகிருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு இண்டிகேட்டரை எட் பண்ணி பார்ப்போம். சரியா, MACD எட் பண்ணி பார்ப்போம். நீங்க MACD எட் பண்றப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. என்ன? பீரிஸ் க்ளோஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. ஹிஸ்டோகிராமும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் கீழே ஃபார்ம் ஆகியிருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த ஏரியாவை நோட் பண்ணுங்க. நீங்க இந்த ஏரியாவை இங்கேயே வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். சரியா, இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷ் க்ளோஸ் கிடைச்சிருச்சு. ரைட்டா, புல்லிஷ் க்ளோஸ் கிடைச்சிருச்சு. கிடைச்சி இந்த இடத்துல ஹிஸ்டோகிராமும் கிரீன் கலரை மாதிரி கேண்டில் மேலே ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. அப்போ உங்களுக்கு RSI இந்த இடத்துல இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாம் வச்சு என்ன முடிவுன்னு எடுக்கலாம்? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது, கரெக்ஷன் இந்த இடத்துல எண்ட் ஆகிருச்சு அப்படின்ட்டு. ரைட், நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்ல நடக்கிற நியூஸையும் நம்ம பார்க்கணும். சரியா, நியூஸ் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு இந்த இடத்துல மார்க்கெட்
சரி, இப்போ உங்களுக்கு இதுல இருந்து நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்றப்ப நீங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். சரியா? ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் சொல்றது உங்களோட என்ட்ரி எக்ஸிட்டை நீங்க முன்னுக்கே முடிவு பண்ணிக்கணும். ஒரு ஃபட் நியூஸ் வரும், கோமோ நியூஸ் வரும். சரியா? இதெல்லாம் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது, ஃபேக் நியூஸை வச்சு. சரியா? ஃபேக் நியூஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது, ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த இண்டெக்ஸை மட்டும் நம்பிக்கிட்டும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இண்டெக்ஸை புரிஞ்சுக்கிட்டு, சரியா, இந்த இண்டெக்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மார்க்கெட்ல டெக்னிக்கல் அனலைஸோட என்ட்ரி எடுக்கணும். சரியா? அது உங்களோட ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸா இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஒரு போனஸ் டிப் இருக்கு. அப்படின்னா இண்டெக்ஸ் பிளஸ் RSI, இது ரெண்டும் சூப்பரான காம்போ. சரியா? இது ரெண்டையும் நீங்க யூஸ் பண்ணி ஓவர் போட் ஓவர் சோல்ட் காட்டினா நீங்க அது ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல். பிளஸ் நீங்க டெக்னிக்கல் சைடாகவும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல ஒரு பொசிஷன் ஓபன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ரைட், இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செஞ்சிருக்கும். ஏன்னா அதுல சொன்னபடி தான் மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகிருக்கு. அப்ப இதை பார்த்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க சரியா யூஸ் பண்ணி சரியான நேரத்துல ஆக்ஷன் எடுக்க இது ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதை விட உங்க ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாம லைக் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப மார்க்கெட் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் நிதானமா வெயிட் பண்ணுங்க. ஒரு ட்ரேட் எடுக்க முன்னுக்கு ப்ரீ பிளான் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. நீங்க ட்ரேடிங் கத்துக்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க எங்களோட ட்ரேட் அகாடமியோட ஜாயின் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்.